அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தில் வந்து செலூன் வைக்கலாமா, இந்த கொண்ட வெட்டுற கடை செலூன் நடத்தலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு பொதுவாக ஒரு பதில் சொல்றதாக இருந்தால் செலூன் நடத்தலாம். எப்படி சொல்லுவீங்க? செலூன் நடத்தலாமான்னு கேட்டால் ஆம், செலூன் நடத்தலாம். ஆனால் நீங்கள் இஸ்லாமிய முறை பிரகாரம் உங்களுக்கு 7 முறை ஒரு செலூன் நடத்தி காட்டுங்க. இஸ்லாமிய முறை நடத்தினால் அல்ஹம்துலில்லாஹ் மிக சந்தோஷம். எப்படி நீங்கள் போட் போடணும், எங்கள்கிட்ட செலூனில் என்ன சேவ் பண்ணுறது இல்லை, போடலுமா? சேவ் பண்ணுறது இல்லை. வெள்ளிக்கிழமையான நிறைய பேர் செலூனுக்கு வாரது என்னதுக்கு? ஒரு ஷேப் ஒன்று எடுத்து கொடுறதுக்கு. தாடியை கொஞ்சம் சேவ் பண்ணி அப்படி கொஞ்சம் அதை பூசி அதே அது உண்டு. ரெண்டாவது, அவன் இப்போ அங்கே போன கடை செலூன்களுக்கு போனீங்கன்னா அந்த ஃபோட்டோஸில் போட்டு வச்சுருப்பான் ஒரு 10-15 தலை, ஒவ்வொரு டிசைன், அங்கே ஷோட் பண்ணி இங்கே ஷோட் பண்ணி இங்கே கீறு போட்டு தாடியில் அங்கே கீறு போட்டு இப்படி போட்டு வச்சுருப்பான். அப்போ அந்த டிசைன் அவன் செலக்ட் பண்ணுவான். எனக்கு இந்த இவரமாய் முடிவெட்டுங்க, இந்த நடிகரமாக எனக்கு முடிவெட்டுங்க, இந்த படத்தில் வந்து இந்த பொடியனை மாதிரி முடிவெட்டுங்க, இந்த வில்லனை மாதிரி முடிவெட்டுங்கன்னு அவன் சொன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏலா எங்களுக்கு அப்படியெல்லாம் வெட்டேலாண்டா. ஒரு 5 நாளே கடை திறந்து இருக்கும். அதுக்கப்புறம் வார ஒருத்தன் வருவான், அந்த கடையில் சேவ் ஒன்றும் பண்ணுறல, அப்போ அந்த கடையில் கட்டொன்று பொடிய மாதிரி ஒருத்தரும் வரவே மாட்டான். வாலிபர்கள் உங்களோட கடையை நினச்சும் பார்க்க மாட்டான். எங்கேயாவது கொஞ்சம் அந்த அந்த பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர், அல்லது தனக்கு டிசைனே தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க. அல்லது மார்க்கம் படித்தவங்க கொஞ்சம் வருவாங்க. இன்றைக்கு சகோதரர்களே, எனவே அதே மாதிரி செலூனில் இன்றைக்கு அதாவது எல்லாமே நடக்குது அந்நிய கலாச்சாரங்கள் ஒப்பிட்டு தான். கட் வெட்டுறது, தாடியை ஃபுல்லாக சேவ் பண்ணுறது நிறைய. நீங்கள் செலூன் நான் கேட்டிருக்கிறேன், செலூன் செய்கிறவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு மிச்சம் ப்ராஃபிட் கூட இந்த சேவ் பண்ணுறதுல தான். ஏன்னா குயிக் தானே, டக்குன்னு பிக் ரேசரை வச்சு இழுத்தாச்சு, சேவ் பண்ணி முடிச்சு. அதே மாதிரி இங்கே பொடிய மாறு வந்தண்டா அதுவும் நல்ல ப்ராஃபிட் தான். எப்படி அங்கே ஒரு காட் இங்கே ஒரு காட் இங்கே ஒரு காட், இது இஸ்லாத்தில் வெட்ட முடியாது. மாற்று மத கலாச்சாரங்களுக்கு அந்த அவர்களுக்கு நடிகர்களுக்கு ஒப்பான மாதிரி முடி வெட்டே இல்லாது. எனவே இந்த சருத்துகளுக்கு உட்பட்ட ஒரு செலூன் செய்யலுமெண்டா செய்யலாம், சரியா? இல்லை நம்ம சேவ் எடுத்து தான் ஆகணும், கட்பட்டி தான் ஆகணும், நம்ம செய்கிறோம் அப்படின்னால் அது தடை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதை மாற்று மதாக்கள் செஞ்சுட்டு போகிறாங்களா, அவங்களோட செலவில் போய் நம்மளும் வெட்டிட்டு வர வேண்டியதான். அப்படி இல்லாட்டி முஸ்லீம்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, செய்யுங்க. நான் இந்த சொன்ன இந்த நிபந்தனைகளுக்கு தானே இதை ஃபாலோ பண்ணி இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான்.